இன்றைக்கி ஹலோ ஃபுட்ஸ் தமிழில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான முருங்கைக்காய் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதை ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. முருங்கைக்காய் வேக வச்சு முருங்கையோட பல்ப்பை மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இதை ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு முருங்கைக்காவை வேக வச்சு வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூப் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக செய்யக்கூடிய முருங்கைக்காய் சூப் ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.